நான் வந்து 350 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம இப்போ நல்லா தூள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டைகளே இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். வந்துட்டு நான் ஒரு 7 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சிரப்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து. இப்போ வந்து நம்ம 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மீடியமாக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுட்டு இது ஒரு 12 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இது மாதிரி மூடி வச்சிடலாம். இது ரூம் டெம்பரேச்சர் ஆனதும் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து 2 கப் சர்க்கரை 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ வந்து இது சுகர் சிரப்பு. நம்ம கம்பிப்பதம் ரொம்ப தேவையில்லை, சர்க்கரை கரையட்டும். நம்மளுக்கு வந்து ஜீரா வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்தால் போதுங்க. உடைஞ்சு வரணும் அந்த இது கம்பி பதம், ஃபுல்லாக வரக்கூடாது. அப்போ வந்து இது கரெக்டான பதம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ வந்து இதை அப்படியே இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறட்டுங்க. கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.